கீதம் 121 1 8 வசனங்கள் வாசித்த இந்த ஒரு அருமையான சங்கீதத்திலே சங்கீதக்காரன் அழகாய் கர்த்தரை நோக்கி பாடுகிற ஒரு அருமையான பாடல். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற ஒரு காரியம் ஒத்தாசை செய்யும் தேவன். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்வில் தேவன் ஒத்தாசைகளை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை செய்வாராக. ஹல்லேலூயா. சங்கீதம் 121 1ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். கர்த்தரிடத்திலிருந்து உதவி, கர்த்தரிடத்திலிருந்து அனுக்கிரகம், கர்த்தரிடத்திலிருந்து தயவு, கர்த்தரிடத்திலிருந்து எல்லா இரக்கங்களும் கிடைப்பதாக. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த காலையில் ஆண்டவர் நம்மிடத்தில் பேச விரும்புகிற ஒரு காரியம், நானே உனக்கு ஒத்தாசை செய்வேன். உங்கள் வாழ்வில் பலர் இருக்கலாம், உதவி செய்யும்படி, உங்களுக்கு நன்மை செய்யும்படி, உங்களுக்கு அனுகூலமா இருக்கும்படி. ஆனால் எனது தாழ்மையான எண்ணம் வேத வசனத்தின்படி மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். நீங்களும் நானும் உண்மையாய் கர்த்தரை தேடுவோமானால், கர்த்தரை நோக்கி பார்ப்போமானால், ஒத்தாசை செய்கிற ஆண்டவரை பற்றிக் கொள்வோமானால், உங்கள் வாழ்வும் என் வாழ்வும் தேவனால் வருகிற ஒத்தாசையால் நிரம்பி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தேவ மனிதன் வாழ்வில் இருந்து கர்த்தர் அந்த மனிதனுக்கு எப்படியெல்லாம் ஒத்தாசை செய்தார். அந்த மனிதன் தனது முதிர் வயதில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 15 16ஆம் வசனத்திலே அந்த தேவ மனிதன் தனது முதிர் வயதிலே தனது வாழ்க்கையில் தேவன் எனக்கு எப்படியெல்லாம் ஒத்தாசை செய்து வந்தார் என்பதை ரத்தின சுருக்கமாய் சில வார்த்தைகளை சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 15 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும். அந்த வார்த்தையை கவனியுங்கள். இவர் முதிர் வயதில் இருக்கிறார், இன்னும் சில நாட்களில் மரித்து போகிற நிலைமையில் இருக்கிறார். அந்த மனிதன் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவுது. பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்றான். கரம் எத்து ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேத வார்த்தை யாக்கோபு யோசேப்பையும் அவரது பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து சொன்ன வார்த்தை. தனது முதிர் வயதிலே அவர் எப்படி தன் தேவன் தன்னை நடத்தி வந்தார், அந்த தேவன் என் பிள்ளையையும் என் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவர் சொன்ன வார்த்தையை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அவர் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவன். அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஒரு தேவன், தலைமுறை தலைமுறையாய் தொழுது கொள்ளுகிற ஒரு ஆண்டவர். அவரே அநாதி தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்தவர், சர்வ வல்லமை உள்ளவர், ஒருவராய் சாவாமை உடையவர், சேரக்கூடாத மனிதனில் வாசம் பண்ணுகிறவர். அவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை, அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த யாக்கோபு கண்டுபிடித்த ஒரு காரியம், நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்னை ஆதரித்து வந்த தேவன் அவரே. கரம் எத்து ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா.
அது மட்டுமல்ல, எனது இந்த வாழ்வின் பயணங்களில் எல்லாம் எனக்கு நேரிட்ட எல்லா தீமைக்கும் என்னை நீங்களாக்கி மீட்ட தூதனுமானவர். கரங்களை அசைத்து ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த மனிதன் தனது வாழ்நாளின் மொத்த காரியத்தையும் ரத்தின சுருக்கம் போல எப்படிப்பட்ட தேவன் இந்த பிள்ளைகளை, என் பிள்ளைகளை, என் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆதரித்து ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்றால், எனக்கு ஒத்தாசை செய்த என் தகப்பன் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் ஒத்தாசை செய்த, நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எனக்கு ஒத்தாசை செய்த ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கும் ஒத்தாசை செய்வாராக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனானவர் இந்த காலையில் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கும் ஒத்தாசை செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அன்பானவர்களே, இந்த யாக்கோபு வாழ்வில் தேவன் அவருக்கு செய்த ஒரு 3 ஒத்தாசைகளை குறித்து உங்களோடு பேச போகிறேன். அநேக காரியங்களை எடுக்கலாம், ஆனாலும் ஆவியானவர் எனக்கு காண்பித்த ஒரு 3 சம்பவங்களில் இருந்து தேவன் எப்படியெல்லாம் இந்த மனிதன் பிறந்த நாள் முதல் அவருடைய முதிர் வயது வரை எப்படியெல்லாம் ஒத்தாசை செய்து நடத்தினார் என்பதை ஒரு 3 காரியங்களை மையப்படுத்தி உங்களோடு பேச ஆவியானவர் எனக்கு பலன் தருவாராக. முதலாவது ஒரு காரியம் பாருங்கள். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 41, 42 வசனத்தை கவனியுங்கள். ஆதியாகமம் 31, 41, 42 வசனங்கள். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டில் இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். இந்த 42ஆம் வசனத்தை நல்லா கவனியுங்கள். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். கரமேத்துராமே சொல்லவோமா? ஆமென் ஹல்லேலூயா. இந்த யாக்கோபு யார் என்பதை சற்று நாம் கவனிக்க வேண்டும். இந்த யாக்கோபு யார்? கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார், வாக்கு கொடுத்து அழைக்கிறார். பிள்ளை இல்லாத அவனுக்கு ஆபிரகாம் சாராளுக்கு நான் பிள்ளை கொடுப்பேன், என் அழைப்பின் சத்தம் கேட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமை அழைத்தார். வாக்குரைத்தவர் வாக்கு மாறவில்லை. காலம் கடந்ததுதான், தாமதம் ஆனதுதான். ஏற்ற காலத்தில் தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னதை செய்து முடித்தார். அல்லேலூயா. சில நேரங்களில் நமது வாழ்வில் வாக்குத்தத்தங்கள் தாமதிப்பது போல் இருக்கலாம், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாதது போல் காணப்படலாம். பல நேரங்களில் நாம் அது வேண்டாம் என்று சொல்லத்தக்க அளவுக்கு கூட சோர்வு உண்டாக்கலாம். ஆனால் ஆபிரகாம் விசுவாசத்தை காத்துக் கொண்டார். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அன்பானவர்களே, விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்கள். வாக்குத்தத்தங்கள் நிறைவேற விசுவாசம் காத்துக் கொள்ளப்படுவது அவசியம். கர்த்தர் சொன்னபடியே ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். மூத்தவன் ஏசா, இளையவன் யாக்கோபு. மூத்தவன் ஏசா, வேதம் சொல்லுகிறது, அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணினான். ஆதி நாட்களில் மூத்தவர்களுக்கு சேஷ்ட புத்திர பாகம் எனப்படுகிற இரட்டிப்பான சுதந்திரம் உண்டானது. ஆனால் அந்த ஏசா அற்பமான காரியத்துக்காக தகப்பனின் ஆசீர்வாதத்தை இழந்து போனான். ஆனால் அந்த இளையவன் யாக்கோபு, அவன் விசேஷமானவன் அல்ல, சேஷ்ட புத்திர பாகத்தின் சுதந்திரவாளி அல்ல. ஆனால் அவன் நல்லவனாய், கர்த்தருக்கு ஏற்றவனாய், யாக்கோபை சிநேகித்தேன் என்று தேவனுடைய பார்வையில் அங்கீகாரம் பண்ணப்படுகிறவனாய், கர்த்தரை தேடுகிறவனாய், கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறவனாய் இருக்கும்படியால் அவனை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. அவன் ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளியாய் மாறுகிறான். எப்போதெல்லாம் ஒரு தேவ பிள்ளை ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளியாய் மாறுகிறார்களோ அப்போதெல்லாம் எதிர்ப்புகள் வரதான் செய்யும், போராட்டங்கள் வரதான் செய்யும், சோதனைகள் வரதான் செய்யும். இந்த ஈசாக்கும் ரெபெக்காலும்
யாக்கோபை தனது மாமா வீட்டுக்கு, லாபான் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். திருமணம் முடிக்கவும் அவனது வாழ்க்கையை, எதிர்காலத்தை நடத்தவும் அனுப்பி வைக்கிறார்கள். ஆனால் பாருங்கள், இவன் போன இடத்திலே லாபான் மிக மோசமானவன். அவன் இவனை பயங்கரமா ஏமாற்றுகிறான். ஏமாற்றுவது என்றால் சாதாரணமான ஏமாற்றம் அல்ல. 10 முறை ஒரு இடத்துல சம்பளத்தை மாற்றுகிறான். சொல்லுங்க அல்லேலூயா. யாராவது 10 முறை சம்பளத்தை மாத்தி மாத்தி பேசுற ஓனர்ட்ட வேலை பார்ப்பாங்களா? ஆனா அந்த யாக்கோபு பாருங்க, 20 வருஷ காலம், 7 14 ஆண்டுகள் அவனது மனைவிக்காகவும் 6 ஆண்டுகள் மந்தைக்காகவும் 10 முறை சம்பளத்தை மாற்றினாலும் அங்கேயே இருந்து வேலை செய்தான். கரமையை தொடாமல் சொல்லலாம் அல்லேலூயா. ஆனா இந்த இடத்துல பாருங்கள், யாக்கோபு கண்டுபிடித்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? இப்படி ஏமாற்றுகிற இந்த லாபான் கரத்தில் நான் இருந்தாலும் கர்த்தர் என்னோடு இருந்தபடியால், கர்த்தர் எனக்கு ஒத்தாசை செய்தபடியால் என்னை வெறுமையாய் அல்ல 2 பரிவாரங்களாய் மாற்றினார். கரமையை தொடாமல் சுலபமா அல்லேலூயா. முதலாவது ஒரு காரியம், இந்த யாக்கோபுக்கு தேவன் செய்த ஒத்தாசையை பாருங்கள். ஏமாற்றுகிறவர்கள் நடுவே தேவன் ஏற்படுத்தின ஒத்தாசை. இந்த லாபானுடைய எண்ணத்தெல்லாம் பாருங்க. 10 முறை சம்பளம் மாற்றும் போது இந்த லாபான் என்ன எப்படி இருக்கும்? என்னடா அந்த யாக்கோபுக்கு என்ன சம்பளம் கொடுத்தாலும் நல்லா இருக்கிறாங்க. 1000 ரூபாய் கொடுத்தாலும் நல்லா இருக்கிறான், 5000 கொடுத்தாலும் நல்லா இருக்கிறான், 10,000 கொடுத்தாலும் நல்லா இருக்கிறான், குறைச்சு கொடுத்தாலும் நல்லா இருக்கிறான். அன்னைக்கு சம்பளம் பணம் அல்ல, ஆடுகள். வெள்ளையான ஆடுகள் சம்பளம்னா வெள்ளையான ஆடா அவனுக்கு கிடைக்குது. கருப்பான ஆடு சம்பளம்னா கருப்பான ஆடா குட்டி போடுது. புள்ளியுள்ள ஆடுதான் சம்பளம்னா புள்ளியுள்ள ஆடா கிடைக்குது. இவனை எப்படி வீழ்த்த முடியலையே. ஏமாற்றுகிறவங்க நடுவே தேவ ஒத்தாசை இந்த யாக்கோபுக்கு இருந்தது. அதை அழகா அந்த யாக்கோபு சொல்கிறான், 10 முறை நீர் என் சம்பளத்தை மாற்றினீர், ஆனாலும் ஈசாக்கின் பயபக்திக்குரிய என் தேவன் என்னோடு இருந்ததால் நான் இன்றைக்கு வெறுமையாய் அல்ல, என்னை கர்த்தர் நிறைவாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் உங்களை தாழ்மையா உற்சாகப்படுத்தி உங்களுக்கு ஒரு சவாலை கொடுத்து நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை செய்யும் போது உங்களை ஏமாற்றுகிற மனிதர்கள், உங்களை ஏமாற்றக்கூடிய இந்த உலகத்தின் நடுவே கர்த்தர் உங்களை வெறுமையாய் அல்ல நிறைவாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த உலகம் உங்களை ஏமாற்ற நினைக்கலாம், உலக மனிதர்கள் உங்களை வீழ்த்த நினைக்கலாம், உங்கள் நிறைவை கண்டு பொறாமைப்பட்டு உங்களை வெறுமையாக்க அவர்கள் எத்தனையோ வழிகளை சிந்திக்கலாம். ஆனால் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் யாக்கோபுக்கு ஒத்தாசை செய்தது போல இந்த காலையில் பரிசுத்தவான்கள் தொழுது கொண்ட தேவன், உங்களை ரட்சித்த தேவன், உங்களையும் என்னையும் அழைத்து அபிஷேகித்து மீட்டுக் கொண்டு நமது பாவங்களை நம்மை கழுவி சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்து ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நம்மை ஏமாற்றக்கூடிய இந்த உலகத்தின் நடுவே நமக்கு ஒத்தாசை செய்து நம்மை வெறுமையாய் அல்ல, நம்மை நிரம்பி வழிகிற பிள்ளைகளாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா. அன்றைக்கு யாக்கோபு ஒருவேளை கர்த்தர் அவனோடு இல்லாவிட்டால், கர்த்தர் ஒருவேளை யாக்கோபுக்கு ஒத்தாசை செய்யாவிட்டால் வெறுமையான ஆளாய் திரும்பி வந்திருப்பான். அவன் போன வண்ணமாகவே வெறும் கோலும் கையுமாகவே ஒருவேளை இந்த லாபான் இரக்கமுள்ளவனாய் இருந்தால் அவனது மனைவி பிள்ளைகளை மட்டும் அனுப்பி விட்டிருக்க கூடும். ஆனால் பாருங்கள், கர்த்தர் இந்த யாக்கோபுக்கு ஒத்தாசை செய்தபடியால் அவன் வெறுமையாய் சென்றான். அவன் ஆஸ்திகளை பாருங்கள், எண்ணி முடியாதது போல 2 பரிவாரங்கள் போல நிரம்பி இருக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த யாக்கோபுக்கு தந்தார். இந்த காலை நேரத்தில் முதலாவது ஒரு காரியம், இந்த யாக்கோபு வாழ்வில் ஏமாற்றுகிறவர்களின் நடுவே கர்த்தருடைய ஒத்தாசை இந்த யாக்கோபுக்கு இருந்தது. இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கும் இந்த ஆசீர்வாதங்களை சொல்லி ஜெபிக்கிறேன். உங்களை இந்த உலகம் ஏமாற்ற நினைக்கலாம், இந்த உலகம் உங்களை சிறுமைப்படுத்த நினைக்கலாம், இந்த உலகம் உங்களை குறைவுண்டாக்க நினைக்கலாம். ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் யாக்கோபோடு ஒத்தாசை செய்த தேவன் உங்களோடு இருந்து ஒத்தாசை செய்வாராக. விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 27 28 வசனங்களை கவனியுங்கள். ஆதியாகமம், அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றான். கரமையை ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த இரண்டாவது ஒரு இடத்தில் பாருங்கள், இங்கே தேவன் யாக்கோபுக்கு மீண்டும் ஒரு ஒத்தாசை பண்ணுகிறார். இந்த இடம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால்,
யாக்கோபு தனது மாமா வீட்டிலிருந்து, லாபான் வீட்டிலிருந்து தனது மனைவி, பிள்ளைகள், ஆஸ்திகளோடு சொந்த தேசத்துக்கு வருகிறார். வருகிற செய்தியை ஏசா கேள்விப்பட்டு அங்கே அவன் 400 பேரோடு எதிர்த்து வருகிறான். இந்த வார்த்தையை கேட்டபோது யாக்கோபு கலங்கி போனான். காரணம் என்ன? இந்த ஏசா மனதில் வைத்திருந்த ஒரு காயம். இந்த யாக்கோபு என்னை ஏமாற்றி எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டான். நாள் வரும், அவனை பழிக்கு பழி தீர்ப்பேன், கொலை செய்வேன் என்கிற தீர்மானத்தோடு ஏசா இருந்தான். இவன் கூட்டமாய் வருகிறதை யாக்கோபு கேள்விப்பட்டு கலங்கி விட்டான். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஒரே வழி, அவன் ஜெபிக்கிறான். தனித்து தேவனோடு போராடுகிறான். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கேட்கிறார், உன் பேர் என்ன? யாக்கோபு. எத்தன்? இல்லை, இனி நீ யாக்கோபு அல்ல, இனி நீ இஸ்ரவேல். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டவன். கரம் உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு ஒத்தாசை பாருங்கள். எதிர்க்கிறவர்களின் நடுவே தேவ ஒத்தாசை. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு இந்த பூமியில பல எதிர்ப்புகள் உண்டு அன்பானவர்களே. சோதனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, சாத்தானின் எதிர்வினைகள் உண்டு. கர்த்தரை தேடுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் போராட்டங்களும் உபத்திரவங்களும் உண்டு. ஆனாலும் அதின் நடுவே தேவ ஒத்தாசையும் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதின் நடுவே தேவ கரம் நமக்கு உண்டு. அதின் நடுவே தேவ ஆசீர்வாதம் உண்டு. அன்றைக்கு யாக்கோபு ஏசா எதிரிட்டு வருகிறார். உங்கள் வாழ்வில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு எதிரிட்டு இருக்கலாம், பயமுறுத்தலா இருக்கலாம். யாக்கோபு உண்மையாகவே பயந்து விட்டான். இந்த ஏசா ஏதாயிலும் எனக்கு தீங்கு செய்து விடுவான், என் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு தீமை செய்வான் என்ற பயம் யாக்கோபுக்கு இருந்தது. ஒருவேளை சில காரியங்கள் நமது உள்ளத்திலே பயங்களா இருக்குமானால் இந்த காலையில் உங்களை உற்சாகப்படுத்தி சொல்லுகிறேன், அந்த பயங்கள் இயேசுவின் நாமத்தில் உங்களை விட்டு நீங்கி போவதாக. சில பிரச்சனைகளை கண்டு பயங்கள், சில காரியங்கள், சில எதிர்ப்புகளை கண்டு பயங்கள், நமது குடும்பத்துக்கு விரோதமாய், வாழ்க்கைக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுப்புகிற சாத்தானின் வல்லமைகளை கண்டு கலக்கங்கள் இருக்குமானால் ஆண்டவர் தாமே உங்களை அனல்மூட்டுவாராக. அன்றைக்கு யாக்கோபை இஸ்ரவேல் என்று ஆசீர்வதித்தது போல நீங்கள் தேவனோடு போராடி தேவ ஒத்தாசையை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. இந்த எதிர்த்து வந்த ஏசா கண்களில் யாக்கோபுக்கு ஒரு தயவை கர்த்தர் கிடைக்க பண்ணினார். ஹல்லேலூயா. அவன் 400 பேரோடு வந்திருக்கிறான். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. சகோதரனை நலம் விசாரிக்க வரவன் 400 பேரோட வரமாட்டான். சகோதரன் நலம் விசாரிக்கணும் எண்ணத்தோடு அவன் வந்திருந்தான்னா இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தோடு சண்டை போடுகிறவர்கள் போல் வந்திருக்க மாட்டான். ஆனா பாருங்க, அவன் வர நோக்கம் வேறு விதமா இருந்தது. கர்த்தர் அவனுடைய நோக்கத்தை மாற்றினார். அவன் வந்து இவன் நலம் விசாரித்து நான் உனக்கு உதவி செய்யட்டுமா என்று கேட்கத்தக்க அளவுக்கு கர்த்தர் எதிர்க்கிறவர்களின் நடுவே ஒரு ஒத்தாசையை காண பண்ணினார். இந்த காலையில உங்களை உற்சாகப்படுத்துகிற சில சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிர்ப்பு போல இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை செய்யும் போது அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாய் மாறிவிடும். எதிர்ப்புகள் உங்களுக்கு நன்மையாய் மாறிவிடும். தீங்குகள் உங்களை விட்டு தூர போய்விடும். பயங்கள் உங்களை விட்டு அகன்று போய்விடும். கர்த்தர் எதிர்ப்புகளின் நடுவே உங்களுக்கு நிச்சயம் ஒத்தாசை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், உங்கள் வாழ்வில் காணப்படுகிற எதிர்ப்புகளும் பயங்களும் சாத்தானின் எதிர்வினைகளும் உங்களை தொடாதபடி கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை செய்வாராக. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏசாவின் உள்ளம் மாறினது. ஏசா யாக்கோபை சிநேகிக்கிறவன் போல நலம் விசாரித்து சென்று போனான். உங்கள் வாழ்வில் இருக்கிற எதிர்ப்புகளும் மாறும், பயங்கள் மாறும், போராட்டங்கள் மாறும். எதிர்ப்புகளை கர்த்தர் மாற்றி போடுவார். காரணம், நமக்கு ஒத்தாசை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நான் செய்ய வேண்டியதெல்லாம் யாக்கோபு போல ஒத்தாசை செய்கிற பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருவதாக. ஹல்லேலூயா. 2 காரியங்கள் பார்த்தோம். ஏமாற்றுகளின் நடுவே யாக்கோபுக்கு ஒரு தேவ ஒத்தாசை கிடைத்தது. எதிர்ப்புகளின் நடுவே யாக்கோபுக்கு ஒரு தேவ ஒத்தாசை கிடைத்தது. கடைசியாக ஒரு காரியம், ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 2 - 4 வசனங்கள். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள் வாசிக்கலாம். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி
யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். கரமையத்தி ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஹalleluya. இந்த இடத்திலே யாக்கோபின் வாழ்வை சிந்தித்து பாருங்கள். மொத்த தேசமும் பஞ்சத்தில் காணப்படுகிறது. கானான் தேசம் முழுக்கும் பஞ்சம், உணவுக்கு ரொம்ப கடினமான நேரங்கள். உணவு எகிப்தில் மட்டும்தான் இருக்கிறது. அதை தன் பிள்ளைகள் மூலம் பல முறை வாங்கி வந்தபோதுதான் தெரிந்தது தனது மகன் எகிப்திலே பார்வோனுக்கு அடுத்த நிலைமையில் அதிபதியாக இருக்கிறான். யோசேப்பு சொல்லுகிறான், அப்பா நீங்கள் வாருங்கள், எகிப்து தேசத்திலே உங்களுக்கு வேண்டியதெல்லாம் பார்த்துக் கொள்கிறேன், உங்களுக்கு வீடு உணவு எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அழைப்பு கொடுக்கிறான். ஆனால் இந்த யாக்கோபு உள்ளம் எதிர்காலத்தை குறித்து கலங்குகிறது. வரும் காலம் எப்படி இருக்குமோ, ஆண்டவர் என்னை கானானுக்கு வாக்கு பண்ணினாரே, இந்த பூமியை தருவேன் என்று சொன்னாரே, நான் எகிப்துக்கு போனால் நான் எப்படி இருப்பேன், அங்கிருக்கிற ஜனங்கள் எப்படி இருப்பார்கள், நான் எப்படி வாழ்வேன், என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற கலக்கத்தின் நடுவே இருந்தபோது, எதிர்காலத்தை குறித்த பயத்தின் நடுவே இருந்தபோது கர்த்தர் யாக்கோபுக்கு அங்கே ஒரு ஒத்தாசை பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எதிர்காலத்திலும் நான் உனக்கு உதவியா இருப்பேன் என்கிற வார்த்தையை ஆண்டவர் அங்கே பேசுகிறார். யாக்கோபுக்கு தரிசனமாகி சொல்கிறார், நான் உன் தேவன், நீ எகிப்துக்கு போக என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம், அங்கே நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான்கு வசனம் ரொம்ப பிடிச்சிருச்சு பாருங்க, நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பானவர்களே, சில நேரம் எதிர்காலத்தை குறித்து கலக்கமும் பயமும் இருந்தா இந்த வார்த்தையை நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட எதிர்காலத்திலும் இருப்பார். ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நேற்று எப்படி அவர் தேவனாய் இருந்தாரோ, இன்று எப்படி அவர் நமக்கு தேவனாய் இருக்கிறாரோ, நாளைய தினத்துக்கும் அவரே ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமை பக்தன் அழகாக ஒரு பாடல் ஆங்கிலத்தில் பாடி இருக்கிறார். Because he lives, I can face tomorrow. அவர் உயிரோடு இருப்பதால் நான் நாளைய தினத்தை எதிர்கொள்ளுவேன். காரணம், அவர் என் வாழ்க்கையை தமது கரத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த யாக்கோபு தனது எதிர்காலத்தை குறித்து கலங்குகிறார். எனக்கு வயதாகிக் கொண்டே வருகிறது, நான் முதிர் வயதாக போகிறேன், இனி என் பிள்ளைகளை எப்படி வாழ வைப்பேன், எனது பிள்ளைகளை எப்படி நிலைக்க பண்ணுவேன், நான் எகிப்துக்கு போனால் எப்படி திரும்பி வருவேன் என்ற கலக்கத்தோடு எதிர்கால கவலையோடு இருந்தபோது கர்த்தர் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுகிறார். எதிர்காலத்திலும் நான் உன்னோடு இருப்பேன், எகிப்துக்கு போனாலும் நான் அங்கே வருவேன், மீண்டும் உன்னை கொண்டு வருவேன், உன் ஜனத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்ற எதிர்கால பயத்தை யாக்கோபில் இருந்து கர்த்தர் மாற்றி போடுகிறார். ஒருவேளை எதிர்கால பயங்களோடு நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் என்றால் இந்த காலையில் ஆவியானவர் உங்களோடு சொல்கிறார், அன்பு மகனே, நான் உன் தேவன், உன்னோடு கூட எதிர்காலத்திலும் நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா. உன்னோடு கூட வருவேன், எதிர்காலத்துக்கும் நான் உன்னோடு கூட வருவேன், உனக்காக யாவையும் நான் செய்து முடிப்பேன் என்று இந்த காலையில் கர்த்தர் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாக்கு கொடுக்கிறார். யாக்கோபு வாழ்வில் எதிர்காலத்துக்கும் என் தேவன், நம் தேவன் ஒத்தாசை செய்கிறவராய் இருந்தார். அன்பானவர்களே, ஆதலால் அவர் சொன்ன வார்த்தை உண்மைதானே, நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை என் தேவன் என்னை ஆதரித்தார். எத்தனை நிச்சயம், எத்தனை சத்தியம். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அது நிச்சயமே, அது உறுதியே. கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தேவ ஒத்தாசை நிச்சயமே. தாழ்மையாய் தேவ சமூகத்தில் சொல்கிறேன், கர்த்தரை நம்பின பிள்ளைகளை ஆண்டவர் கைவிட்டதை நான் பார்த்ததில்லை. பக்தன் சொல்லுகிறான், நீதிமான் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததை நான் பார்த்ததில்லை. கர்த்தர் நீதிமானையும் அவனுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலையில் உங்களுக்கு கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக. ஒத்தாசை பண்ணுகிற கர்த்தரை மாத்திரம் நோக்கி உங்கள் கண்கள் காத்திருப்பதாக. நமக்கு ஆண்டவர் ஒரு அருமையான வாழ்க்கையை முன்மாதிரியாக வைத்திருந்தார். யாக்கோபின் வாழ்வில் இருந்து பார்த்தோம், தனது முதிர் வயதில் சொன்னார், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை என்னை ஆதரித்து வந்து வந்தார். ஒரு 3 காரியத்தை பார்த்தோம். அவரது வாழ்வில் ஏமாற்றுகிற ஜனத்தின் நடுவே கர்த்தர் ஒத்தாசை செய்தார். உங்கள் வாழ்விலும் சில ஏமாற்றுகிற உலகத்தார் இருப்பார்கள். உலக மனிதர்கள் உங்களை வீழ்த்தும்படி, உங்கள் ஆசீர்வாதத்தை கெடுக்கும்படி அநேகர் இருப்பார்கள்.
ஆனால் நீங்கள் கர்த்தரை ஒத்தாசையாய் பற்றிக் கொள்வீர்கள் என்றால் அவர்கள் நடுவே உங்களை ஆசீர்வதிப்பதை அவர்கள் காண்பார்கள். இரண்டாவது காரியம், உங்கள் வாழ்வில் எதிர்ப்புகிறவர்கள் நடுவே கர்த்தருடைய ஒத்தாசை இருக்கும். அன்பானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் எதிரி நிச்சயம் உண்டு. வெள்ளம் போல சத்துரு இருக்கிறான். கர்ச்சிக்கிற சிங்கம் போல சாத்தான் நம்மை விழுங்கும்படி, நமது விசுவாச ஜீவியத்தை கெடுக்கும்படி, நமது ஆசீர்வாதங்களை கெடுக்கும்படி எதிரிட்டு வருவான். ஆனால் நாம் கர்த்தரோடு இருக்கும்போது, நாம் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிக்கும் போது, நாம் சோதனைகளை மேற்கொள்ள ஆவியானவர் நமக்கு பலன் தருவார். அல்லேலூயா. எதிர்ப்புகளின் நடுவே கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவார். மூன்றாவது ஒரு காரியம், எனக்கு மிக பிடித்த ஒரு காரியம், யாக்கோபோடு எகிப்துக்கு ஆண்டவர் சென்றது போல எதிர்காலங்கள் எல்லாம் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நமது தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கையோடு சொல்லுமா, சதா காலங்களிலும் நீரே தேவன், என் தேவன், என் பிள்ளைகளின் தேவன், என் பிள்ளைகளின் பிள்ளைகளின் தேவன், தலைமுறை தலைமுறையாய் எதிர்காலங்களுக்கும் நீரே எங்கள் ஆண்டவர். ஐயா, எங்களுக்கு நீர் ஒத்தாசை செய்வதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலையில் இந்த வார்த்தையை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வருவதாக. அவர் நிச்சயமாகவே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி